வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளைண்ட் SQL இன்ஜெக்ஷன். ஸோ அதில் பூலியன் பேஸ்டை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பூலியன் பேஸ்ட் ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ நார்மலாக பிளைண்ட் பேஸ் SQL இன்ஜெக்ஷனும் ஒரு நார்மல் SQL இன்ஜெக்ஷனும் ஆல்மோஸ்ட் சேம் தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுக்கிறதுலாம் மெயினாக இருக்குது. ஓகே, ஸோ நார்மலாக யூனியன் பேஸ் SQL இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் எரர் பேஸ் SQL இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், அதை எடுக்கிற அந்த டேட்டாவை வெளில எடுக்கிற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பிளைண்ட்லையும் அதோட விதம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நார்மலாக ஒரு வெப் அப்ளிகேஷனில் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம எடுக்கிறோன்னா அந்த டேட்டா எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் எதர் அது ஒரு எரர் மெசேஜ் மூலிமா வெளியில் காட்டுது, ஆர்எல்ஸ் இல்லைனா ஒரு வெப் பேஜில் அப்படியே டேரெக்டாக காட்டுது. ஆனால் இந்த பர்டிகுலர் பூலியன் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷனில் நம்ம எப்படி ஒரு டேட்டாவை வெளில எடுக்க போகிறோன்னா, ஒரு அட்டாக்கர் ஒரு டேட்டா பேஸை ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாரு, லைக் இந்த டேட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தட் மூலிமா கேட்குறாரு. நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிப்ளை பண்ணும், இல்லைனா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணாமல். ஸோ அது ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் இதுதான் அந்த டேட்டா, நம்ம கொடுத்துருக்க இன்புட் டேட்டா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிப்போம். இந்த மெத்தட் மூலிமா தான் நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ண போகிறோம் டேட்டா பேஸ்ல இருந்து. ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எப்படி நம்ம ஃபெச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட BWAP-ன்ற ஒரு வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் லாகின் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லாகின். ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ண போகிறது SQLi பிளைண்ட் பூலியன் பேஸ்ட். ஓகே, ஸோ பிளைண்ட் வியூ பூலியன் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஹேக் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் அ மூவி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு மூவி நேம் எனக்கு தெரியல. ஓகே, நான் சும்மா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்குறேன், சர்ச் கொடுப்பேன். இப்போ கேட்டால் ஆக்சுவலாக நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ராங். ஓகே, டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மூவி நேமும் கிடையாது. ஸோ அதனால நான் ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால என்ன ஆகுதுன்னா, the movie does not exist in our database அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் இதில் SQL இன்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதை உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரியல் மூவி நேமே கொடுக்கலாம், அயன் மேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோடனே மூவி எக்ஸிஸ்ட் இன் ஆர் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடு. அப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இன்புட் ஒரு ட்ரூவான ஒரு இன்புட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அயன் மேன் அது கூட ஒரு சிங்கிள் கோட் கொடுத்து என்ன மாதிரி இன்புட் எனக்கு அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ஒரு எரர் வருது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த டேட்டா பேஸோட எரர். ஸோ ஆனால் நம்மளுக்கு டேட்டா பேஸோட எரர் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இவங்க மாற்றிருக்காங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி, எரரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி எரரை தான் அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் அந்த அயன்மேன் கொடுத்துட்டு இதை பேலன்ஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இது கூடயே நான் பக்கத்தில் ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த சிங்கிள் கோட்டு இருக்குது, அது இல்லாமல் நான் கொடுத்த அந்த கமெண்ட் இருக்குது. ஒன்றுமே இல்லை, இந்த ப்ளஸ் சிம்பிள் ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். ஸோ அதை தான் அவங்க ப்ளஸ்ஸை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இதில் SQL இன்ஜெக்ஷன் இருக்குது கைஸ். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு சிங்கிள் கோட் வித் கமெண்ட் கொடுத்ததுனால நம்மளுக்கு மூவி எக்ஸிஸ்ட் இன் ஆர் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொரி ப்ராப்பராக எனக்கு சானிடைஸ் கொரி ப்ராப்பராக பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதில் எப்படி நம்ம பிளைண்ட் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன் நம்ம ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோடனே என்ன பண்ண போறேன், இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்குறேன். ஆப்வியஸாக அது இருக்காது, டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மூவி நேம் கிடையாது. ஸோ இதே இப்போ நான் வேற மாதிரி நான் கொடுக்குறேன். டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்னோட சிங்கிள் கோட் போட்டுட்டு ஆர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி 1 = 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு எதர் நீங்கள் ஐஃபன் ஸ்பேஸ் ஐஃபன் கூட நீங்கள் கொடுக்கலாம். இதை முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இது நான் கொடுத்தது. ஓகே, இதை நான் எடுத்துடலாம். ஓகே, நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். நார்மலாக அவங்க சம்திங் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்புட் வாங்குறான்னு வச்சுங்களேன். அவங்களோட இன்புட் சிங்கிள் கோட்ஸில் இருக்குது, டெஸ்ட் தான் இன்புட். ஆஸ் அன் அட்டாக்கர் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நானே ஒரு சிங்கிள் கோட் கொடுக்குறேன். ஸோ சிங்கிள் கோட் கொடுக்கும்போது இந்த சிங்கிள் கோட் போயிடுச்சா, இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சா கொரி. இது பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா ஆர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி 1 = 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன்.
கொடுத்துட்டு கமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் வந்து கமெண்ட் இதுவும் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் இதை கூட கொடுக்கலாம் நீங்கள் கமெண்ட்டாக. ஓகே, இப்போ நான் இப்போதைக்கு நான் இந்த கமெண்ட்டை கொடுத்துருக்கேன். இதை நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூவியே கிடையாது உண்மையாலே, அதனால தான் எனக்கு மூவி டசன்ட் எக்ஸிஸ்ட்னு வருது. இப்போ நான் இந்த கொரி அப்படியே நான் கொடுத்து சர்ச் பண்ணுறேன். பார்த்தா என்ன வருது எனக்கு? மூவி எக்ஸிஸ்ட் இன் ஆர் டேட்டா பேஸ். ஏன், எதுக்குன்னா நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். எப்படி ட்ரூ ஸ்டேட்மெண்ட்? நம்ம கொடுக்கறது ஒரு ஃபால்ஸ் வேல்யூ. ஓகே, நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு ஃபால்ஸ் வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபால்ஸ் வேல்யூ வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 0ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர், அதுக்கப்புறம் 1 ஈக்குவல் டு 1 தானே எப்பவுமே. ஸோ 1. ஸோ 1 ஆர் வந்து என்னது எப்பவுமே ப்ளஸ். ஸோ 0 + 1 என்னது? 0 + 1 இஸ் வாட்? இஸ் 1. ஸோ அப்போது அதனால தான் எனக்கு வந்து 1 வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னால எனக்கு மூவி எக்ஸிஸ்ட் இன் ஆர் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக ப்ராப்பராக பார்த்து கொடுக்கணும் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிளைண்ட் SQL இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லாஜிக்காக எல்லாமே இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேஸ் பண்ணி தான் இது வந்து ஒர்க்கே ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம ஒரு 4-5 டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பேக் எண்டில் இருக்கிற SQLோட வெர்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிற ஒரு query என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, MySQLோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே தான் நம்ம வந்து at version. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த query, அந்த ஃபங்க்ஷன் அந்த வெர்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குரிய query இதுதான். ஓகே, ஸோ இதுக்கு பக்கத்தில் நான் வந்து (1,1) கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் 4 -. ஸோ இது வந்து ஆக்சுவலாக அந்த லிமிட். ஓகே, ஸோ அப்படியே ஒன்று நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஃபுல்லாக. ஸோ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறது வருது, இதுதான் ஆக்சுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஆர் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லைக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன கொடுப்போம்? டெஸ்ட். இதுதான் நம்மளோட இன்புட். ஸோ ஆப்வியஸாக இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கோட் இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்துட்டு நம்மளோட மேனுவல் சிங்கிள் கோட் கொடுப்போம். அப்போ ஆல்ரெடி இங்கே இருந்த சிங்கிள் கோட் இங்கே போயிடுமா? கடைசிக்கு போயிடும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர் ஸ்டேட்மெண்ட் மூலிமா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸாக இது வந்து 0 தான். அண்ட் இதை வந்து 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபால்ஸாக தான் வரும். இதை நம்ம ட்ரூ ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு ட்ரூவாக தான் வரும். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கொரியை நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேம் டெஸ்ட் single quote or substring அந்த bracket குள்ள at version. ஓகே, எனக்கு என்ன வெர்ஷன் நம்பர் இருக்குன்னு சொல்லி தெரியல. ஸோ ஈக்குவல்ஸ் 4 அப்படின்னு சும்மா நான் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு வெர்ஷன் நம்பர் தெரியல பேக் எண்டில். ஸோ ஈக்குவல்ஸ் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்னோட கமெண்ட்டை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். கொடுத்துட்டு இப்போ நான் சர்ச் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மூவி டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் ஆர் டேட்டா பேஸ். ஸோ அப்போ ஆக்சுவலாக வெர்ஷன் நம்பர் 4 கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே எடுத்துட்டு 5 கொடுத்து பார்க்குறேன். வெர்ஷன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு சி மூவி எக்ஸிஸ்ட் இன் ஆர் டேட்டா பேஸ் அப்படின்னா ஆக்சுவலாக வெர்ஷன் நம்பர் 5 தான் பேக் எண்டில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெத்தட் மூலிமா தான் உங்களால் ஐடென்டிஃபையே பண்ண முடியும். ஓகே, பேக் எண்டில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா எதுவுமே வரல, ஆனால் இதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்மே பண்ணுறோம். இதுதான் ஆக்சுவலாக பிளைண்ட் SQL இன்ஜெக்ஷன். ஸோ இன்னும் நம்ம ஒரு 4-5 இது பண்ணும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ டேட்டா பேஸோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். லைக் வந்து அதோட கேரக்டர் லென்த் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த டேட்டா பேஸோட நேம் எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிற ஒரு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லென்த் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள டேட்டாபேஸ், இது டேட்டாபேஸை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ ஈக்குவல்ஸ் இங்கே தான் நம்ம கொடுக்க போகிறோம். லைக் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாபேஸோட ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம ஒரு ஆர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக அப்போது டெஸ்ட்
ஓகே, பிகாஸ் நம்ம ஆர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா, ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல ஆண்ட் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற இன்புட் நீங்கள் ப்ராப்பரான இன்புட்டாக கண்டிப்பாக தான் கொடுக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் ஆண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட் யூஸ் பண்ணி இந்த பக்கம் இருக்கிறதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஆண்டில் வந்து மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 1 into 1 தான் 1. ஸோ ஒருவேளை நீங்கள் இங்கே ராங்காக கொடுத்துட்டு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 0 வர மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க, இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா 0 தானே. ஸோ இங்கே ஆர் கொடுத்துட்டு ஆருக்கு பதிலாக ஆண்டு கொடுத்துட்டு இங்கேயும் வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு அது ஃபால்ஸ் தான் காட்டும். ஏன்னா 1 into 1 தான் வந்து எப்பவுமே 1 ஆண்டில். ஸோ அப்போது நீ இந்த லெஃப்ட் சைடில் கொடுக்கறது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இது வந்து ஆண்டுக்கு. இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஆர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ Ctrl+C இதை நம்ம பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சர்ச். ஓகே, சின்டாக்ஸ் எரர் வருது. ஓகே, 1 செகண்ட், மீ சர்ச். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே 3க்கு மாற்றி பார்க்குறேன், அதுவும் சின்டாக்ஸ் எரர் தான். ஸோ அதை அப்படியே 5க்கு மாற்றி பார்க்கலாம். 3 5 5. ஓகே ஓகே ஓகே, ஐம் ரியலி சாரி கைஸ், டேட்டாபேஸ் ஸ்பெல்லிங் தப்பு, அதனால தான் என்ன வரலையே அப்படின்னு சொல்லி. ஓகே, 3 பார்க்கலாம், 3 செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மூவி டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் அ டேட்டாபேஸ். ஸோ அப்போ அதோட லென்த்து 3 கிடையாது. ஓகே, 4 செக் பண்ணி பார்க்கலாம். சின்டாக்ஸ் எரரா? ஓகே ஓகே, ராங்காக கொடுத்துருந்தா பேஸ் BASE. ஓகே, ஸோ BASE சர்ச். ஓகே, 5ம் கிடையாது. ஓகே, 1 செகண்ட். ஸோ இது கொடுத்தது. ஓகே, BASE 5 கொடுத்து பார்க்கலாம். எஸ். ஸோ அப்போது நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்க டேட்டாபேஸோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான மூவி எக்ஸிஸ்ட் இன் டேட்டாபேஸ் அப்படின்னு வருது. அப்படின்னா மொத்தம் 5 கேரக்டர்ஸ் டேட்டாபேஸோட லென்த். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ டேட்டாபேஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்னா, சேம் திங் எப்படி நம்ம சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணமோ அதே ஃபங்க்ஷன் தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்ட்ரிங். ஓகே, உள்ளுக்குள்ள டேட்டாபேஸோட நேம் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். டேட்டாபேஸ் (1,1) ஈக்குவல்ஸ். இப்போ ஆப்வியஸாக டேட்டாபேஸ் வந்து என்ன இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. மேபி அவங்க வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ஃபுல்லாக கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் அவங்க வந்து நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் கேரக்டர்ஸ் போகிறேன். ஃபஸ்ட்டு A அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுதான் நம்ம கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு கேரக்டர், டேட்டாபேஸோட ஃபஸ்ட்டு மொத்தம் நம்ம டேட்டாபேஸோட கேரக்டர் மொத்தம் லென்த் எவ்வளோ? 5 லென்த்து தான் ஆக்சுவலாக. ஆனால் அந்த 5 கேரக்டர் என்ன கேரக்டர் எனக்கு தெரியாது. ஸோ அந்த 5 கேரக்டரில் ஃபஸ்ட்டு கேரக்டர் நான் ஏவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன் இப்போது. ஓகே, இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது நம்ம ஒவ்வொரு இதுவும். ஸோ இதுதான் நம்ம கொடுக்க போகிற query. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஐம் சாரி, பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இருக்கா? ஸோ சர்ச். ஓகே ஓகே, சம்திங் ராங். ஓகே, ஸோ நான் கொடுத்துருக்க கொரியில் வந்து ஏதோ ராங் இருக்குது. ஓகே, ஐ ஃபவுண்ட் அவுட். சப்ஸ்ட்ரிங் SUBSTRING. ஓகே, ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அதுவும் தப்பா? ஓகே, என்னதான் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் நான்? லெட் மீ செக். ஓகே, ஸோ டெஸ்ட் (substring) அண்ட் டேட்டாபேஸ். ஓகே ஓகே ஓகே, ஆப்வியஸாக நம்ம கேரக்டர் வாங்குறோம்ல. ஸோ இதை நான் வந்து டபுள் கோட்ஸில் நான் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணலாம். கொடுத்து சர்ச். ஓகே, மூவி டஸ் இட் எக்ஸிஸ்ட் இன் ஆர் டேட்டாபேஸ். அப்போது அடுத்தது என்னது நம்ம கொடுக்க போகிறது? A கிடையாது ஃபஸ்ட் இது. ஸோ B. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ B லெட்டர் இருக்கா ஃபஸ்ட்டு? ஓகே, ஸோ சர்ச் கொடுக்கும்போது மூவி எக்ஸிஸ்ட் இன் ஆர் டேட்டாபேஸ். ஸோ அப்போது என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக B தான் ஃபஸ்ட்டு வார்த்தை. அந்த 5 கேரக்டரில் B தான் ஃபஸ்ட்டு கேரக்டர். ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது ஆக்சுவலாக முன்னாடி தான் கொடுத்துருந்தோம்ல, இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு சொல்லியிருந்தா லிமிட்.
அடுத்த லெட்டர் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ பி கண்டுபிடிச்சிட்டோம், மொத்தம் 5 லெட்டர். அதுக்கு அடுத்த லெட்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் என்ன பண்ணணும், இந்த 1 எடுத்துட்டு நான் அங்கே 2ன்னு கொடுக்கணும். ஸோ 2 கொடுத்து திருப்பி நான் முதலேருந்து ஏ ஆரம்பிக்கணும். வெதர் இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் லெட்டர் வந்து ஏ ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சர்ச்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மூவி டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் டேட்டா பேஸ். அப்போது நெக்ஸ்ட் வந்து பி அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் கொடுக்கணும் கைஸ். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அதுலேயும் ஒர்க் ஆகலையே அப்புறம் 1லேருந்து 0 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லாக 1 2 3 4 மொத்தமாக ட்ரை பண்ணுங்க. அதுவும் ஒர்க் ஆகலையே அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது போட்டு ட்ரை பண்ணுங்க, அண்டர்ஸ்கோர் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி அது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மெசேஜை வந்து காமிச்சிச்சுன்னா அப்போ அதுதான் ஆக்சுவலாக செகண்ட் லெட்டர்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணதில் வந்து இது ஆக்சுவலாக வந்து என்ன இதோட இது பார்த்தீங்கன்னா W ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதை நான் கொடுத்து பார்க்குறேன் செகண்ட் லெட்டருக்கு. ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் லெட்டர் தான் தேடுறோம். ஸோ அதனால் சர்ச் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மூவி எக்ஸிஸ்ட் இன் டேட்டா பேஸ். அப்போது செகண்ட் லெட்டர் என்னது, BW. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ வந்து 2 லெட்டர் கண்டுபிடிச்சாது. அடுத்தது தேர்டுனா இப்போ என்ன பண்ணோம், இந்த 2 எடுத்துட்டு 3ன்னு போட்டுட்டு இப்போ திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஏல தான் ஆரம்பிக்கணும், 1 ஆரம்பிக்கணும். இதுதான் ஆக்சுவலாக பிளைண்ட்லேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தான் பிளைண்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட், காம்ப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பிளைண்ட் பேஸ்ட் எஸ்கியூனேஷனில் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர்ஸை எப்படி நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஆக்சுவலாக அட்லீஸ்ட் எரர் பேஸ்லேயாச்சும் உங்களுக்கு ஒரு வேர்டாக வருது. ஆனால் பிளைண்டில் அப்படி கிடையாது, ஒரு லெட்டராக தான் வரும். ஸோ லெட்டராக வரும்போது ஆப்வியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் உங்களால் எடுக்க முடியும். ஒரு பிளைண்ட் பேஸ்ட் எஸ்கியூனேஷன் இந்த மெத்தட் மூலிமா தான் எடுக்க முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக வந்துருச்சுன்னா தென் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை வந்து நீங்கள் கூட ஆட்டோமேட் கூட பண்ணி விடலாம். ஓகே, நீங்கள் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டோ அந்த மாதிரி ஏதாவது எழுதி ஆட்டோமேட் கூட பண்ணி விடலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பிளைண்ட் பேஸ்ட் எஸ்கியூனேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி பிளைண்ட் பேஸ்ட் எஸ்கியூனேஷனில் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னா இந்த இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே சின்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்டாக்ஸ் வந்து கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக நிறைய சின்டாக்ஸ் எல்லாமே வந்து SQL queries தான். இது எல்லாமே SQL queries தான். ஸோ அந்த queries வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், இந்த மாதிரி SQL இன்ஜெக்ஷன் உங்களால் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். உங்களுக்கு ஏதாவது இதில் கொஷின்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக Q&A செக்ஷனில் போடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.